கிராஸ் கட்டிங் எப்படி ரொம்ப ஈஸியாக போடுறதுன்னு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கிராஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கிராஸ் வந்து கரெக்டாக எடுத்துருக்கிறேன். கார்னர் பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸு இருக்கிற ஷேப்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எந்த மாற்றமுமே பண்ண தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸு இருக்கிற ஷேப்பில் அதே மாதிரி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து அளவு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நெக்கோட லைன் வந்து ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா தையலுக்காக இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சைடு வந்து நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ இது அப்படியே நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நவுத்திடுறேன். சரிங்களா? மேலேருந்து கீழே வரையும் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு வந்து நவுத்திடுறேன். இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆம்கோல் கிட்ட இருந்து 1/4 இன்ச் கீழே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சாரி, பட்டியிலேருந்து 1/4 இன்ச் கீழே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட்டோட சேர்த்தி தான் இந்த சைடு நான் வந்து விட்டுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து எந்த அளவில் வருதோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கொக்கி பீஸ் தைக்கிறதுக்கும் சேர்த்தி தான் இதில் வந்து விட்டுருக்குறோம். இப்போ ஆம்கோலோட வளைவு வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த வளைவு வர இடத்துல 3 இடத்துல இந்த மாதிரி என்னோட விரலை வச்சுருக்கேன். அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு விரலை நடுமதியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பீஸோட சேர்த்து நம்மளால வந்து அளவு எடுக்க முடியும். இப்போ எடுத்த அளவை இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றா இணைச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட முன் உயரம் வந்து எடுக்கணும். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அட்டை எடுத்துக்கோங்க. ஷோல்டரை வந்து சென்டராக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஷோல்டரோட சென்டரில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பென் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த அளவு 3ஐயுமே வந்து ஒன்றா இப்படி இணைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து நமக்கு சரியாக வராத பிளேஸ் எல்லாமே நெக் ஷேப்பு, ஆம்கோல் கிட்ட இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.